Daily. Taste the Daily. இந்த முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா, முதல்வன் படத்துல ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். அண்ணே டிவிஎஸ் 50 தொலைச்சிட்டேன், கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க. அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சிட்டு திரியிறான், டிவிஎஸ் 50 தான். என்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுடைய அழிவு உறுதியாகி விட்டது என்பது அர்த்தம். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அழிவு ஆரம்பமாகி உறுதியாகிவிட்டது. இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற ஏளன பேச்சுக்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா ஒரு கலெக்டர் எந்திரிச்சு முதலமைச்சருடைய மகன் வந்திருக்கின்றான், மகனுடைய மகன் வந்திருக்கின்றான், அந்த மகனுடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு முதல் இருக்கையில கொடுக்கணும். என்னமா கலெக்டர்மா வண்டி எது சைட்ல போமா, அந்த சீட்டை கொடுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எங்க வேணாலும் நீங்க பாரு, எங்க வேணாலும் பாரு. குடியும் கும்மாளமும் தமிழகத்தில் இன்னைக்கு நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகி போச்சு, நாங்க டாஸ்மார்க் பாருக்கு போனீங்கன்னா 24 மணி நேரமும் திறந்து வைத்திருக்கின்றார். இன்னைக்கு பார் பத்தாம பாருக்கு பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் 500 பேர் 600 பேர் டேபிள் போட்டு குடிக்கும் அளவுக்கு உள்ள ஒரு டீலக்ஸ் பார் செட் பண்ணி இருக்கிறான். இதெல்லாம் கடை நிலையில நாம் பார்க்கக்கூடியது. ஒருவேளை ஒரு கல்வி கூடத்துக்குள்ள போறீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி கூட நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி அங்க கிடையாது. ஏசர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ், இதெல்லாம் மத்திய அரசு நடத்தக்கூடிய ஆய்வறிக்கை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கல்வி திறன்ல கடைசியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் கடந்த 3 ஆண்டுகள்ல மாறி இருக்கு. இந்தியா முழுவதுமே PM ஸ்ரீ பள்ளிகள் வேண்டும், 16,000 பள்ளிகள், நவீனமான பள்ளிகள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து அடுத்த கட்ட கல்வி. தமிழகத்திற்கு PM ஸ்ரீ பள்ளி வேண்டாம். தமிழகத்தினுடைய அரசே ஒத்துக்கிறாங்க, தமிழகத்தில் 10,000 பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்கிறது. 10,000 பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு சரி பண்ற கூட தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு தத்தெடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இது பள்ளிக்கூடத்துக்குள்ள போனீங்கன்னா குழந்தைகள் ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 160 IAS IPS IFS உருவாக்கிய தமிழகம் தட்டு தடுமாறி 40 ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம். 40 ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம். முதல் 10ல இந்தியாவில் வந்த மாணவர்கள் இன்னைக்கு 100வது ரேங்க்குள்ள தட்டு தடுமாறி சிவில் சர்வீஸ், IIM, IIT, நீட், இந்த எல்லா எக்ஸாமும் பாருங்க. தமிழகத்தினுடைய கல்வி திறன் குறைய 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 கல்வி தரன் குறைய 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 உங்களுடைய குழந்தைகள், நல்லா நான் வச்சுக்கிறேங்க, உங்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்ட இந்தியாவோடு போட்டி போடுவதற்கு தமிழகம் அவர்களை தயார்படுத்தவில்லை என்கின்ற உண்மையை என்னைக்கு தமிழக மக்கள் உணர்கின்றார்களோ அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கடைசி நாளாக தமிழகத்தில் இருக்கும். கடைசி நாள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் 8.5 கோடி பேர், 6.5 கோடி வாக்காளர். என்னுடைய குழந்தை வளர்கின்ற இந்தியால ஒரு போட்டி தேர்வுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்திறன் கல்வி நடைமுறையில அதை படித்து அதை பாஸ் செய்யறதுக்கு தகுதி தமிழகத்தில் இழந்து விட்டார்கள் என்கின்ற எண்ணம் வரும்பொழுது கோபம் வரும். இது கல்வித்துறை. அடுத்து விவசாயத்துக்குள்ள இந்தியாவிலே முதல் 10 மாசுபட்ட ஆறுகள்ல 6 ஆறுகள் தமிழகத்தில் இருக்கு. முதல் 10 மாசுபட்ட ஆறுகள். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், BOD என்று சொல்லுவார்கள். தாமிரபரணியில தண்ணி எடுத்து கொடுக்க முடியாது. நொய்யல் பக்கம் போனீங்கன்னா அது நச்சு தண்ணி வருது. நீங்களே பாருங்க, சென்னை கூவம் எடுத்துக்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் எங்கேயும் தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. முதல் 10 மாசுபட்ட ஆறுகள்ல 6 ஆறுகள் தமிழகத்தில் இருந்திருக்கு. இது 6 பத்தி. சுற்றுச்சூழல் நீங்களே பாருங்க, சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னா மைனிங், ஆற்றிலிருந்து ஆற்று மணலை எடுப்பது, கிணறுகள் துளை போட்டு தண்ணீர் எடுப்பதற்கான ஆழ்துளை கிணறுகள். இது தமிழகத்தில் எந்தவித நோக்கம் எண்ணம் இல்லாம அது ஆட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆண்டும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சூடா இருக்கு. கிராமத்தில் விவசாயம் செய்ய முடியாம ஒருத்தர் நகரத்துக்கு வர்றாங்க. கிராமத்தில் மினிமம் வசதி இல்லாதவங்க ஒரு ஏர் கூலரை போட்டுக்கலாமா, நடுத்தர வசதி இருக்கிறவங்க ஒரு ஏசி வச்சுக்கலாமா, கொஞ்சம் வசதி இருந்தா 2 பெட்ரூம்ல 2 ஏசி போட்டுக்கலாமா, அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், தமிழகத்தில் குறிப்பாக நம்முடைய பகுதியில் பூமியினுடைய வெப்பக்காற்று என்பது ஒரு ஆண்டும் அதிகமாகுது. ஆத்துல இருந்து மணல் அள்ளுறோம், ஆழ்துளை கிணறு ஓட்ட போடுறோம், இருக்கக்கூடிய நதிகளை சுத்தப்படுத்தாம தண்ணி எங்கேயும் போறதில்லை, அதுவும் கெட்டு போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்வித்துறையாக இருக்கட்டும் கடைசிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்கட்டும் கடைசிக்கு போயிட்டோம். இன்னைக்கு பேப்பர்ல 2 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து பாருங்க, தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல கர்ப்பிணி பெண்ணுக்கு அங்க இருக்கக்கூடிய செவிலியர் யாரோ ஒருவர் அவர்களுக்கு பிரசவம் பார்க்க போய் ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. இது ஒரு செய்தியா இருக்கும்.
இன்னொரு நாள் திரும்பி பாருங்க, ஒரு கால்பந்து வீராங்கனை காலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு சென்னையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போனாங்க. காலை எடுக்க வேண்டிய கட்டாயம். நீங்க பாருங்க, ஆணவ படுகொலைகள், ஜாதி வன்முறைகள், பெண்கள் மீது நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் தினமும் ஒரு நாளும் அதுக்கு முன்னாடி இருந்த நாளை விட மேல போயிட்டு இருக்கு. எந்த அர்த்தத்தில் தமிழகம் தலை நிமிர்ந்திருக்கிறது, எந்த அர்த்தத்தில் தமிழகத்தில் மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க? லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர், அர்பன் டெவலப்மெண்ட் ஃபெயிலியர், ரேஷன் கடை ஃபெயிலியர், அங்கே வரக்கூடிய பொருளை வாங்கி பாரு, ரோடு ஃபெயிலியர், முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டாக்ஸ் கலெக்ஷன் கார்பேஜ் குப்பை ஃபெயிலியர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர். சக்சஸ் ஆன ஒரே ஒரு இடம், போன தீபாவளிக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக், இந்த பொங்கலுக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக். இது ஒண்ணுதான் சக்சஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.